கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். எப்ஸ்டின் ஃபைல் அப்படிங்கிற சம்பவம் தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உலக நாடே அந்த சம்பவத்தை கண்டு அதிர்ச்சிக்குள்ளா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் பயந்து நடுங்கி போயிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ வாழ்வு பெறுவான். அதை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ வாழ்வு பெறுவான் அப்படிங்கிறத வேதம் சொல்லுதுங்க. இந்த இடத்துல நாமும் ரட்சிக்கப்பட்ட எல்லோரும், ரட்சிக்கப்பட்ட இயேசுவினுடைய பிள்ளைகள் எல்லோருமே பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் மீண்டுமாக பாவத்தை செய்கிறோம். எப்ஸ்டின் ஃபைலை போல மூடப்பட்ட எத்தனையோ ஃபைல் நமக்குள்ளே இருக்கு. பாவத்தினுடைய செயல்பாடுகள் நமக்குள்ள நிறைய இருக்கு. என்ன, எப்ஸ்டின் ஃபைலுக்குள்ள பெரிய பெரிய பிரபலங்கள், அந்த பணக்காரர்களுடைய பாவங்கள்லாம் இன்னைக்கு வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கு. நம்மளுடையது இன்னும் வெளியரங்கமாக்கப்படல. பிரியமானவர்களே, எரேமியா 17வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: யூதாவினுடைய பாவம் இரும்பெழுத்து ஆணியினாலும் வைரத்தினுடைய நுனியினாலும் நம்மளுடைய இருதயத்தின் பலகையில எழுதப்பட்டும் பதிஞ்சு இருக்கு அப்படிங்கறதா வேதம் சொல்லுதுங்க. எப்ஸ்டின் ஃபைல போலவே நம்மளுடைய பாவம் பதிஞ்சிருக்கான், ரெக்கார்ட் ஆயிருக்கான். அப்பனா ரெக்கார்டாக்கப்பட்ட பாவம் எல்லாம் ஒரு நாள் வெளியரங்கமாக்கப்படும்ல. நாம இன்னைக்கு இந்த பாவத்தை யாரும் பார்க்கல, ஊர் உலகம் நம்ம செஞ்ச பாவத்தை பார்க்கல, அதனால மறுபடியும் நம்ம பாவம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பாவம் செய்யலாம். ஆனால் நம்மளுடைய இருதயத்தின் பலகையில எல்லாம் பதிஞ்சுக்கிட்டு இருக்கான். எப்படி பாவம் பண்ற தெரியுமா? திருமணம் ஆன ஆண்கள் தன்னுடைய மனைவி இருக்கும் பொழுதே மற்ற பெண்களை நேசிக்கிறது, மற்ற பெண்களை இழிவா பாக்குறது, காம சுகத்துக்காக ஆசைப்படுறது. அது மட்டுமல்லாமல் பெண்களும் ஆண்களை அப்படிதான், கணவனார் இருக்கும் பொழுதே மற்றவர்களை கணவனாரா ஆக்கி கொள்ளக்கூடிய அந்த விருப்பத்துக்குள்ள போறது, மற்றவர்கள் மேல ஆசைப்படுறது. இன்னும் நிறைய பேரு தன்னுடைய சுயநலத்துக்காக பாவம் கண்மூடித்தனமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய சுய விருப்பம் நம்மள காமத்தின் மோகத்துக்குள்ளாக இழுத்து செல்லுது. நம்மளுடைய சுயம் நமக்கு பாவத்தை மறைச்சு செயல்பட வைக்குது. அது நம்மளுடைய சுயம்தான், என்னுடைய ஆசைதான், நான் என்னுடைய விருப்பத்தின்படிதான் போனேன் அப்படிங்கறதா கூட சொல்லலாம். நீங்க எப்ஸ்டின் ஃபைல கூட நினைச்சு பாருங்க. அங்க உள்ளவங்க எல்லாருமே தன்னிடம் காசு பணம் இருக்கு,